கர்த்தர் நம்மை இந்த பட்டணத்திலே நாட்டி வச்சிருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்தில் இந்த வாரத்தில் அப்பா எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தீங்க, வழி நடத்தினீங்க ஆண்டவரே. எந்த சேதமாகாமல் மீண்டும் எங்களை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, எங்களை அர்ப்பணிக்க, நம்முடைய சத்தியத்தை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தை தான் எங்களை பலப்படுத்தும், உம்முடைய வார்த்தை தான் எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், எங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் நடுவில் நீங்கள் இருப்பதற்காய் நன்றி. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோம், உயர்த்தி இருக்கிறோம், உம்மை துதித்திருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் நடுவிலே நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர். ஆமேன். ஆமாம், நல்ல பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவர் நமக்கு பாடலுக்கு ஏற்றபடியே செய்தியும் ஆண்டவர் கொடுக்குறார். அதை அவர்கிட்ட நாங்கள் சொல்கிறதில்ல, அவரை எங்ககிட்ட சொல்ல மாட்டார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வீட்டில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதமாய் வார்த்தைகளை கொடுக்கிறார், பாடல்களை தருகிறார். அல்லேலூயா. நம் சபைக்கு அது தேவை, உங்களுக்கு அது தேவை. ஆகவே ஆண்டவர் அந்த வார்த்தைகளை தருகிறார். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. தாவீது இந்த வார்த்தையை விசுவாசமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும், பட் நீர் என் கேடகமும் என் தலையை, என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை விசுவாச வார்த்தை. தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். சூழ்நிலைகள் மாறுபடும் போது நம்முடைய வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். சில நேரத்தில் பிரச்சனை, போராட்டம், வியாதி, நமக்கு எதிராய் பல காரியங்கள் நடக்கும்போது நம்முடைய வார்த்தையில் எப்படி பேசுகிறோம்? விசுவாச வார்த்தை பேசுகிறோமா, இல்லை அவிசுவாசமான வார்த்தையை பேசுகிறோமா என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தான். ஆமென், விசுவாசிகள். ஆகவே வேதம் சொல்லுகிறது போல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னது போல, நம்ம விசுவாசித்து நடக்கிறோம், விசுவாசித்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம வாயில் விசுவாச வார்த்தை வருகிறதா, இல்லை அவிசுவாசமான வார்த்தை வருகிறதா? அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். தாவீது இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது, இந்த 3ஆம் சங்கீதம்
ரொம்ப போராட்டம் நிறைந்த சூழ்நிலையிலே அவர் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார், சொல்றார், தனக்கு சொல்லிக் கொள்ளுகிறார். பலனற்ற வேலையிலே, திடனில்லாத வேலையிலே, எதிரான சூழ்நிலை நேரத்தில் அவருடைய வாயிலே இந்த மாதிரி வார்த்தை வருது. 3 காரியம் சொல்றாரு. ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கேடகமாய் இருந்தார், மகிமையாய் இருந்தார், தாவீதின் தலையை உயர்த்தினார். ஆமென். அவர் வாயில் என்ன வார்த்தை வந்ததோ அதுதான் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். ஆமென். நாமே நம்மளை சோர்வான வார்த்தைகளை பேசும்போது நம்ம வாழ்க்கை அப்படியே கீழே போயிடும். ஆனால் நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். அல்லேலூயா. ஆமாம், விசுவாசம் ரொம்ப பெரியது. ஆமாம், ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாச நம்பிக்கை போக போக தணிஞ்சிருதா, இல்லை வளர்ந்துட்டே இருக்கா, அது நம்ம அடிக்கடிக்கு சோதித்து பார்க்கணும். எப்பவுமே விசுவாச வார்த்தை தான் பேசுகிறோமா, இல்லை அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் வாய் எதை சொல்லுதோ, வேதம் ஒரு உலக பழமொழி சொல்லுது, இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். நம்ம இருதயம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை, விசுவாசம், பற்றுதல் இருந்தால் நம்ம வாயிலையும் விசுவாச வார்த்தை வரும். சொல்லுங்க பக்கத்துங்களை பாச்சு, விசுவாச வார்த்தைகள் வரும். அல்லேலூயா. தாவீது இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கும்போது 3ஆம் சங்கீதத்தில் மேலே தலைப்பு என்ன போட்டிருக்கு வாசிங்க. வாய் இல்லையா உங்களுக்கெல்லாம்? சைகை காமிக்கிற மாதிரியே இருக்கு, சத்தமாக சொல்லுங்களேன். பைபிளை பாருங்க, என்ன பார்க்காதீங்க. தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம். அல்லேலூயா. ஆமாம், இந்த சூழ்நிலையில் தான் பாட்டு வருது அவருக்கு. எனக்கும் ரொம்ப ஆசை, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான், பாடல் எழுதணும்ப்பா, எனக்கு வரிகளை தாரும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? பாடல் எழுதணும்னா அது சூழ்நிலைக்குள்ளே போனால் தான் எழுத முடியும், இல்லை? ஆமாம், நிறைய தேவ மனிதர்கள் அவங்க போகிற பாதையில் அவங்க படுற துன்பங்கள், கஷ்டங்கள் தான் பாடலாக மாறுகிறது. சங்கீதம், அநேக சங்கீதங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில் சொந்த அனுபவத்திலிருந்து எழுதப்பட்டவை. அல்லேலூயா. தேவ மனிதர்கள் எழுதுகிற ஒவ்வொரு பாடல்களும் அவருடைய சொந்த அனுபவத்திலிருந்து தோன்றின பாடல்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மளும் பாடலாம், மாறணும். ஆமென். அந்த கிருபை இருந்தால் எழுதுங்க, ஆண்டவர்கிட்ட இன்னும் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், பாடல் எழுதி ஆண்டவரை பாடணும். ஆமாம், எத்தனை பேர் பல காரியங்களை குறித்து பாடுகிறார்கள், தெய்வங்களை குறித்து பாடுகிறார்கள். ஒரு 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 சின்ன ஷார்ட் மெசேஜை நான் கேட்டேன், காலையில் தான் கேட்டேன், சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் கேட்டேன். அதில் ராபின்சனுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப அருமையான ஒரு பிரசங்கி. இந்த அம்மா அவங்களுடைய வாழ்க்கையே இருதய பலவீனம் உள்ளவர்கள், நிறைய ஆப்ரேஷன் நடந்திருக்கு அவர்களுக்கு, உள்ள ஸ்டென்ட் வச்சுருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கர்த்தருக்காக அவர்கள் அவங்க வாழ்நாளிலே
மகிமையாய் வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு இல்லை அவங்க, ஆனால் அவங்க பேசின வார்த்தை நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஆண்டவரை நாம் துதிக்கணும். ஒரு காலத்தில் இந்த பட்டணத்தில், தேசத்தில் எங்கே பார்த்தாலும் பாடல் சத்தம், துதியின் சத்தம், நல்ல பாடல்கள் சத்தங்கள் ஒலித்து கொண்டே இருந்தது. அப்போ உலக ஜனங்கள், மற்ற புறஜாதி ஜனங்கள் அதை பார்த்து நம்மளை விரட்டி அடிச்சிருவாங்க போல அப்படின்னு நமக்கு ஒரு கட்டுப்பாடு போட்டாங்க. கட்டுப்பாடு. பிசாசு கூட பார்க்குறான், துதிக்கவே கூடாது இந்த ஜனங்க, துதிச்சாங்கனாவே இவங்களுக்கு ஜெயம் வந்துடும்னு சொல்லி பயந்து இந்தியாவை எங்கே பிடிச்சிட போகிறாங்க. இந்தியாவை என்னங்க, இந்தியாவை சொல்லுங்க, பயப்படுறீங்களா? இந்தியாவை எங்கே பிடிச்சிட போகிறாங்க. ஒரு பாடல் இருக்கு, நம்ம பால் தங்கையா பாடின பாடல் இந்தியா இயேசுவுக்கே, ஆமே ப்ரே ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடியிருக்கிறார். நிறைய பாடல்கள் இந்தியாவை எங்கடா பிடிச்சிட போகிறாங்க அப்படின்றதுனால சாத்தான் கட்டுப்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலும் பாடல் சத்தம். அன்றைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணும்போது வீதி வீதியாக பாடல் சத்தம் கேட்கும். ஆலயங்களில் பாடல் சத்தம் கேட்கும். எங்கே போனாலும் பாடல் சத்தம் கேட்டுகிட்டே இருந்து, வீட்டுக்குள்ளே தனியாக இருந்தால் பாடல் சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி எந்த வீட்டில் பார்த்தாலும் முறுமுறுப்பாக இருக்குது. இல்லை, பிசாசு என்ன பண்ணா, நீங்கள் பாட வேண்டாம், நாங்கள் பாடி இந்த தேசத்தை பிடிச்சிருவோன்னு சொல்லி அவன் மும்முரமாக இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஸ்பீக்கர் செட் அதிகமாக போட்டு அங்கே பாடுறாங்க. அவங்க கோயில்களுக்குள்ளே பாடுறாங்க, வீதிகளிலெல்லாம் இன்றைக்கி பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. ஏன்? இந்தியாவை எப்படியாவது பிடிச்சிடணும். தெய்வ பிள்ளைகளே, அவனுக்கு எதிராக நாம் பாடி ஆண்டவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. நம்ம வீடுகளெல்லாம் காலையில் 5 மணிக்கு எழுந்த உடனே பாடல் சத்தம் கேட்குதா? 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 மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கேட்கல ஆண்டவரே, கேட்கலப்பா. ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. எழுப்புதலின் காலம் வந்து கொண்டே இருக்கிறது. வீடுகள் தோறும் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. ஆமென். அதற்காக தைரியமாக எழுமணும். பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், இவங்க எல்லாம் நம்மளை அடக்க பார்க்குறாங்க இல்லை. ஆனாலும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, இந்த சூழ்நிலையிலும் நான் பாடணும், குடும்ப ஜெபத்தில் பாடணும். பாடல் சத்தம் குறைஞ்சிருச்சுங்க, பாடுங்க, ஆண்டவரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருளையெல்லாம் வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென். துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். கர்த்தர் அப்படி பாடல் சத்தங்களை நம் குடும்பத்திலே தோணிப்பார். நிறைய நேரம் போயிட்டே இருக்கு, நான் பாட்டுக்கு செய்தியை விட்டு எங்கேயோ போயிட்டுருக்கிறேன். சரி, பெரிய செய்தி இருந்தாலும் இதை எப்படி அடக்கி கொண்டு வர்றது தெரில. அந்த தாவீது இந்த சூழ்நிலையில் அவர் பாடுகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் நீங்களே பாட்டு சொல்லுங்க. சூழ்நிலை மாறும்போது பாடல் பாடுங்க, பாடுங்க பாட்டு சத்தமாக. சத்ரு கேட்கட்டும், பிரச்சனை பண்ணுறவங்க கேட்கட்டும். இவ்வளோ பண்ணி கூட பாடுறாளே, இவ்வளோ ஒழிச்சிடலான்னு இன்னும் பண்ணுவான், ஆனால் ஒழிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆண்டவர் யூதா கோத்திரத்து சிங்கம், நாம் அவருடைய சிங்க பிள்ளை குட்டிகள். ஆமென். கர்த்தர் நம்மளை பாட வச்சுட்டே இருப்பாராக. பாடலின் அந்த அபிஷேகம் நம்ம சபையின் மேல் ஊற்றப்படணும், ஒவ்வொரு நாளும் ஊற்றப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி நாடை இருக்கா? கிழிஞ்சு போச்சா, இல்லை அழுக்காயிருச்சா? அந்த துதி நாடை, இந்த ஆடை அழுக்காயிட்ட சோப்பை போட்டு தேய்ச்சி நல்லா துவைக்கிறோம்.
ஆனால் துதியின் ஆடை காணாம போயிடுச்சுன்னா அது எப்படி தேடுறோமா கருத்தா? எங்க என் வாழ்க்கையில துதியே இல்லையே, குடும்பத்தில் துதியே இல்லையே. இதை குறித்து ஒருத்தருக்காவது வருத்தம் இருக்கா? மனவேதனை இருக்கா? இல்லைங்க, இல்லை. பிரச்சனை தான் நாம் பெருசா பேசுறோமே தவிர பிரச்சனைகளை மாற்றுகிற ஆண்டவரை துதிப்பது குறைந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. நல்லா துதிங்க. வீட்டில் துதியின் சத்தம் எழும்பட்டும். துதியின் சத்தம் தான் சாத்தானுக்கு வேட்டா மாறும். துதி எடுத்தால் முறுமுறுத்தா நேரா வருவான். துதியிலே வசிப்பவர் நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தை அமைப்பார். நம்ம வீடு ஒரு தேவனால் ஆளுகை செய்கிற வீடாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். தாவீதினுடைய அனுபவம் எப்போ துதிக்கிற அனுபவம் தான். ஹல்லேலூயா. அவர் துதித்து கொண்டே இருக்கிறார். இந்த பாடலை அவர் சங்கீதத்தை ஏற்றுகிறார். என்ன துதி? ஆண்டவரே, எனக்கு சூழ்நிலை எதிராக இருக்குது, ஆனால் நீர் என் கேடகமாக இருக்கு, என்னை பாதுகாப்பீர் ஆண்டவர், என்னுடைய மகிமையாக இருப்பீர் ஆண்டவரே, என்னை உயர்த்துவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதிரான சூழ்நிலையிலே தாவீது இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை துதியினாலே கட்டப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க, நல்லா ஸ்தோத்திரம் துதிங்க. நிறைய பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. போன வாரம் கூட பாஸ்டர் சொன்னார், எங்கள் அம்மா 1000 பாடல்களையும் ஒரே ராகத்தில் பாடுவாங்க. உங்களுக்கு பாட வருதோ பாட வரலையோ, ஆனாலும் பாடுங்க. ஹல்லேலூயா. நீங்களே சொந்தமாக ஒன்று பாடுங்க. நல்லா பாடி ஆண்டவரை துதிங்க. அவர் செய்த நன்மைகளை துதித்து பாடுங்கள். ஆமென். ஆண்டவர் முன்னாடி செய்த நன்மைகளெல்லாம் துதிக்க துதிக்க முன்னாடி ஒரு பழி திறந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா இருளும் வெளிச்சமாய் மாற்றுவார் ஆண்டவர். ஆமென். உங்களை ஆசீர்வாதமாய் இந்த பட்டணத்திலே வைப்பார். தாவீது இந்த 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வரும்போது அந்த நேரத்தில் தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். அங்கே அப்சலோம் என்ற அவருடைய மகன் அவரை ராஜ்யத்தில் அவன் தாவீதினுடைய அரசாங்கத்தை அவன் கைப்பற்றி எருசலேமை ஆள வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொண்டு தாவீதுக்கு எதிராக அவன் வருகிறான். அதை கேள்விப்படுகிறார் தாவீது. கேள்விப்படும்போது அவருக்குள்ளே ஒரு கலக்கம், பயம். இவன் நம்மளை அழிச்சிட்டு ராஜ்யத்தை கைப்பற்றி நம்மளை என்ன வேதனைப்படுத்த போகிறானோ என்று சொல்லி அவரும் அவரோடு இருந்த ஜனங்களையும் கூட்டி கொண்டு அவர் எல்லாரும் தப்பி ஓடுகிறார்கள். ஓடி போகும்போது தன் முகத்தை மூடிக்கொண்டு கால்களில் செருப்பில்லை, வெறும் கால்களோடு கூட மலையிலேறி ஓடி இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு தாவீது. ஆண்டவரே, என் தலையை நீர் உயர்த்துகிறவர், எனக்கு மகிமையாயிருப்பீர், என் கேடகமாயிருப்பீர் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஏறி அப்படியே ஓடுகிறார். தேவ பிள்ளைகளே, இது சாதகமான சூழ்நிலையில் சொன்ன வார்த்தை அல்ல, இது எதிரடையான சூழ்நிலையில் அவர் போகும்போது சொன்ன வார்த்தை. ஆமென். இதுதான் விசுவாச அறிக்கை. இந்த விசுவாச அறிக்கையை பார்த்து ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அவரை ஆசீர்வதித்தார். ஆகவே உன்னைய மாத்திரம் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எதிரான பல சூழ்நிலைகளில் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் குறிப்பிட வேண்டிய முக்கிய வார்த்தை என்ன? ஆனாலும். சொல்லுங்க. இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. ஆனாலும், ஆனாலும், ஆனாலும். தாவீது அழுகிறார், ஆனாலும் சொல்லுங்க பாடுகிறார். சொல்லுங்க. ஆனாலும் பாடுகிறார். தாவீது
அழுகிறார், ஆனாலும் ஜெபிக்கிறார். சொல்லுங்க. ஆனாலும் ஜெபிக்கிறார். தாவீது அழுகிறார், ஆனாலும் துதிக்கிறார். தாவீது அழுகிறார், ஆனாலும் விசுவாசிக்கிறார். ஆமென். ஆனாலும் விசுவாசிக்கிறார், பாடுகிறார், துதிக்கிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறார். அநேகர் எழும்புகிறார். சங்கீதம் 3:6 சொல்றாரு. அதை 3 எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்ன பயப்பட மாட்டேன். பயத்தோடு ஓடலை. அவர் வேதனையோடு, ஐயோ என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை வழி நடத்துவாரே என்று சொல்லி பயம் இருந்திருக்கும், ஆனாலும் நான் பயப்படேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இந்த வார்த்தை. ஆனாலும் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லுகிறார். ஆனாலும் நம்ம சொல்ல முடியுமா? ஆனாலும் என்னை தாங்குகிறார். 1:2 வாசிக்கும் போது தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஆனாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. கையை தட்டி ஒரு தாவீதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். தாவீது தாங்க ரொம்ப நமக்கு பயங்கர ரோல் மாடலாக இருக்கார். ஆமென். ஆமாம். அவரை பார்க்கும்போது எப்படி இருப்பாரோ தெரியல. நம்ம பரலோகத்துக்கு போய் பார்க்கலாம். அவர் எவ்வளவு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி இருக்கிறார். கீழ்ப்படியாத மகனை கண்டு விரோதமாய் போகிற அவரை பார்த்து ஆனாலும் தேவனிடத்தில் நெருங்கி வருகிறார். மனுஷரிடத்தில் போல இந்த சூழ்நிலையில் தன் முகத்தை மூடிக்கொண்டு கலக்கத்துடன் நடக்கிறார். ஆனாலும் ஜனத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆனாலும் ஜெபம் வருதுங்க. நமக்கு வந்துடல அப்படிதான். ஆமாம், இந்த நெருக்கத்தில் தான் ரொம்ப ஆண்டவரை தேடுறோம். நெருக்கத்தில் தேடுறோம். நெருக்கம் இல்லைன்னா தேட மாட்டோம். ஆயா நம்ம பாட்டுக்கு இருப்போம். அதுக்கு தான் ஆண்டவர் நெருக்கத்துக்கு கொண்டு போகிறார். நிறைய நேரம் பிரச்சனை உண்டாக்குறார். அது ஒரே வார்த்தை என்னன்னா, தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. குடும்பத்தில் எழும்புறாங்களா? ஊழியத்தில் எழும்புறாங்களா? நீங்கள் வேலை ஸ்தலங்களில் எழும்புறாங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆண்டவரை நெருங்கி போறீங்க. ஆமென். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் நெருங்க உதவி செய்கிறார். நெருக்கம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த போராட்டத்தில் தான் என்ன நெருங்கி வருவா. கொஞ்சம் தூரம் அப்படி விலகி போகிறோன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு நெருக்கத்தை உண்டாக்குவார். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட ஓடி போய் தஞ்சம் புகுறோம். சிலர் நெருக்கம் வரும்போது நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல இல்லாத நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அது சிலது பலன் கொடுத்தது போல நம்ம எல்லாரும் பலன் கொடுக்குறோம். அப்படி இல்லாதவங்க அங்கே வெளியில் போயிட்டாங்க. அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் அதை பார்த்துக்குவார். கர்த்தர் நல்லவர். இந்த நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிறார் தாவீது. அதில் என்ன சொல்கிறார்? முதலாவது தாவீது, நீரே என் கேடகம். நீரும் என் கேடகம் அல்ல. அவர் கையில், ராஜாக்கள் கையில் எப்பவுமே கேடகம் இருக்குமா? ஆமாம். அடிக்கடிக்கு யுத்தத்துக்கு போவார்கள்.
கேடகம் இருக்கும். தாவீது அந்த கேடகத்தை அவரை நம்பல. நீரே என் கேடகம். சொல்லுங்க, நீரே. அங்க மேல பார்த்து சொல்லுங்க, நீரே என் கேடகம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன், நான் உனக்கு கேடகமும் ஆயிருக்கிறேன். ஆமென். ஆனால் அந்த முற்பிதாவுக்கு சொன்ன அந்த வார்த்தை தாவீதுக்கு ஞாபகம் வருகுது. அங்க சொல்லிட்டார் ஆண்டவர், இங்க நீர்தான் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர் ஆண்டவர். இந்த சூழ்நிலையில் சத்ரு பெருகி இருந்தார்கள். பெருகி வந்தபோது கர்த்தரை தமது கேடகமாக அவர் பார்க்கிறார். என்னங்க பார்க்குறாரு? கேடகம் தான் நம்ம இருதயத்தை தாக்காதபடி, நம்ம ஆவியை தாக்காதபடி காக்கிறது. ஆமென். இருதயத்துக்குள்ள ஒரு குண்டு பாஞ்சிட்டா அங்கேயே க்ளோஸ். தலையும் இருதயமும் ரொம்ப பாதிக்கும் குண்டு வெடிக்கும் போது, இல்லை? ஆமாம். குண்டு வெடிக்கும் போது நேராக பார்த்து தலையில் சுட்டாங்க, அவ்வளவுதான். நேராக பார்த்து குறி வச்சு, சாத்தான் எப்பவுமே குறி வைக்கிறது எங்க? இருதயத்தை தான் குறி வைக்கிறான். அதை தாக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். தாவீதுக்கு அவர் அப்படி இருந்தார். ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்ட கேடகமாய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கின்றோம், அவர் ரட்சிப்பின் கேடகம், சகாயம் செய்யும் கேடகம். ஆமென். அவர் காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை மறைத்து கொள்ளுகிறார். சத்தியம் என்னும் கேடகம் நமக்கு இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை அது கேடகமாய் நமக்கு செயல்படுகிறது. பிசாசின் தந்திரங்களை உடைக்க, அவனுடைய திட்டங்களை அவமாக்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளிருந்து அந்த நேரத்தில் வெளிப்படுகிறதை நாம் ஆவிக்குரிய நிலையிலே அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம சூழ்நிலை எதை கடந்து போகிறோமோ அந்த சூழ்நிலைக்கேற்ற வார்த்தை நமக்குள்ளிருந்து படிக்கின்ற, நம்ம உள்ளத்திலே மறைந்திருக்கிற அந்த வார்த்தை சடன் அப்படியே வரும். ஆவியின் பட்டயம் போல சாத்தானுடைய தலையை உடைக்க, பிரச்சனையை சுக்குநூறாய் மாற்ற ஆண்டவருடைய வார்த்தை அப்படி கூர்மையாய் அது கடந்து போகிறது. அதுதான் நமக்கு ஆத்துமாவை பாதுகாக்கிற கேடகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல கேடகம் நம்ம வேதத்தில் இப்படியெல்லாம் பல கேடகமாய் கர்த்தர் இருந்து நடத்துகிறார். கேடகத்துக்கு கூட அதுக்கு சில காரியங்களையும் ஆண்டவர் சேர்த்துக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 28:7 கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். கேடகத்தை தூக்குறதுக்கு ஒரு பலன் வேணும். பலன். ஆமென். ஆமாம். சங்கீதம் 33:20 வாசிக்கும் போது துணையும் அவர் கேடகமுமாய் இருக்கிறார். சங்கீதம் 119:14 மறைவிடமும் கேடகமுமாய் இருக்கிறாரா. ஆமென். சங்கீதம் 84:11 வாசிக்கும் போது சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். சங்கீதத்தில் நிறைய இடத்துல இதை வாசிக்கிறோங்க. நம்ம தாவீது மற்ற சங்கீதங்களை எழுதினவர்கள் இதை கேடகமாக ஆண்டவரை பார்த்தார்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் இப்படிப்பட்ட கேடகமாய், யாருக்கு அவர் கேடகமாய் இருப்பார்? யாருக்கு கேடகமாய் இருப்பார்? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். யாருக்கு கேடகம்? உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவரையே நேசிக்கிறவர்களுக்கு, அவருடைய பாதையில் செல்லுகிறவர்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உத்தமமாய் நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். தேவ பிள்ளைகளே,
நம்ம உத்தம மார்க்கம், உத்தமமாய் நம்ம வாழணும். ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்க்கணும். நம்ம இருதயத்தில் உத்தமம் இருக்கா? செய்கிற காரியங்களில் உண்மையாக இருக்கா? உத்தமமாக இருக்கா? கெடுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கா? நம்ம எதிலெல்லாம் தவறுகிறோம் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டி நம்மளை உத்தம பாதையிலே நடக்க நமக்கு உதவி செய்யணும். ஆமென். ஆமாம். எதெல்லாம் வேண்டாதோ அதெல்லாம் தள்ளணும். எது தேவையோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அப்பா, என்னை சுத்திகரியும், உத்தம பாதையிலே என்னை நடத்தும், தவறான பாதைகள், வார்த்தைகள், சிந்தனைகள், செயல்கள் இதெல்லாம் என்னை விட்டு மாற்றுங்க, நான் உத்தமமாய் இருக்கணும். ஆமென். அவர்களுக்கு தான் ஆண்டவர் கேடகமாய் இருப்பார். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை தாக்காது, அது உங்களை விட்டு கடந்து போயிடும். ஆமென். ஆண்டவர் தடுத்து நிறுத்தி உங்களை பாதுகாப்பார். இல்லைன்னா அவன் போடுகிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களும் நம்மை அவிழ்ந்து போக செய்யும். உத்தமமாக இல்லைன்னா நமக்கு விரோதமாக என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளை தாக்கிட்டே தான் இருக்கும். ஆமென். எத்தனை சூனியக்கார மந்திரக்காரர்கள் அப்படி செஞ்சு கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராய் ஒன்றும் நடக்க முடியாமல் போய்விட்டது. ஆமென். யுத்தம் பண்ண வந்தார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போனது. இதெல்லாம் தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற கேடகமாயிருந்து அவர்களை வழி நடத்துகிறார். யோபு உத்தமனாய் இருந்ததினாலே அவருக்கு ஆண்டவர் கேடகமாயிருந்து எந்த சேதமில்லாமல் நடத்தினார். ஆமென். அவரை உயர்த்தினார். கர்த்தர் அவனுக்கு கேடகமாய் இருந்ததினாலே ஆண்டவர் மீண்டும் அவரை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென். காலேப் தன்னுடைய வாழ்க்கையில் உத்தமமாய் நடந்ததினாலே, அவர் ஆண்டவருக்கு பிரியமாய் உத்தமமாய் ஜீவித்ததினாலே கானானை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, உத்தமம் நடந்தா பரலோக கானானை நாம் சுதந்தரிப்போம். அல்லேலூயா. உத்தமமாக நடக்கணும். பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க, உத்தமமாக நடக்கணுங்க. மனுஷர் பார்க்கிற பிரகாரம் அல்ல, தேவன் பார்க்கிற பிரகாரமாய். தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். ஆண்டவருடைய வாயிலிருந்து நம்மை குறித்து மேன்மையான வார்த்தை வசனிக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரயாசப்படுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதன்படி செய்ய பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆமாம். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். சூழ்நிலை மத்தியிலே யாரையும் நோக்கி பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. நேராக பரலோகத்தை பாருங்க. அல்லேலூயா. அங்கிருந்து தான் நமக்கு உதவி வரும். எங்கேருந்து வரும்? பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை ஜெயம் வரும். ஆமென். கரத்திலிருந்து ஜெயம் வரும். ஒரு பாடல் அப்படி இருக்கு. நிறைய ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்ல. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை கா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பத்தில் இன்பம் நேர்ந்திடும், இருளா தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு,
உண்டேனக்கு உண்டேனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்று. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை சொல்லுங்கள். காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது ஆபிரகாம் ஆடு ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் கண்களை அப்படி பார்க்குறார், ஏறெடுத்து பார்த்தபோது அங்கே ஒரு ஆடு சிக்கி கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. அதை கொண்டு வந்து எப்படி பலி செலுத்துறது? ஆடு கொண்டு வரல, ஈசாக்கு தான் பலியாக வேண்டும், ஆடு இல்லை. ஈசாக் கேட்குறாரு, அப்பா எங்கப்பா ஆடு? அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். தேவ பிள்ளைகளே, உடனே ஆண்டவர் பாருங்க, அங்கேருந்து ஒரு ஆடு அங்கே சிக்கி இருக்கிறத பார்க்குறாரு, கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். தேவ பிள்ளை அண்ணாந்து பார்த்தார். அங்கிருந்து நமக்கு உதவி வந்துட்டே இருக்கும். ஆமென். ஆகவே ஆண்டவரை நீங்கள் அண்டிக் கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவரை நேசிக்கிறீங்க, உங்கள் பிரச்சனையில் ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கேடகமாக இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார், இதுவரைக்கும் இருந்தார், இனியும் இருப்பார். ஆமென். அவர் கைவிட மாட்டார், கடைசி மட்டும் உங்களை கைப்பிடிச்சவர். உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து உங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் கையை பிடிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், கையை பிடிங்க. எங்கே பிடிக்கிறீங்க? பக்கத்துலையா? இங்கே பிடிங்க. ஆண்டவரே உங்கள் கையை பிடிச்சிருக்கான்ப்பா, நல்லா மேலே உயர்த்துங்க. கையே சொட்ட கையாட்டு இருக்குது, உயர்த்தவே மாட்டேங்குது. என்ன கை? ஆமாம் பார், என்ன அழகாக இருக்குது கை, சூப்பர். இப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா கையில் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுவார், வல்லமையை ஊற்றுவார். உங்கள் கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். இப்படி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு அம்மா அப்படிதான், அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் ஊழியம் செய்கிறேன், என் மூலமாக நீங்கள் அற்புதம் அதிசயம் நடத்தணும். ஆண்டவர் சொன்னாரா, 2 மணி நேரம் கையை உயர்த்தி நில்லு, கையை உயர்த்தி வை, நான் அந்த கையை வல்லமையினால் நிரப்புவேன். அதுக்கு பின்னாடி பாரு உன் மூலமாக எத்தனை அற்புதம் நடக்குதுன்னு. இந்த அம்மா ஆரம்பத்தில் முடியல, போக போக அவர்கள் கையை உயர்த்தி தினம் ஜெபம் பண்ணுவாங்களாம். காலையில் இந்த கையை நேராக உயர்த்தி 2 கை இருக்கா? நிறைய பேருக்கு காணும். மேலே நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் அழகான கைகளை தந்திருக்கிறார். இந்த கைகள் ஆண்டவருக்காக செயல்படட்டும். வேலை செய்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, இரவும் பகலா குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. ஆண்டவரே உமக்காக என் கைகள் உழைக்கட்டும் சொல்லுங்க. இந்த கைகள் உமக்காக வேலை செய்யட்டும், உம்முடைய அற்புதங்களை எழுதட்டும், உம்முடைய அதிசயங்களை எழுதட்டும். ஆண்டவரே இந்த கைகளின் மூலமாய் அற்புதங்களை செய்யுங்க. சொல்லுங்க அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்கப்பா. என் மூலமாய் பிசாசுகள் ஓடணும், வியாதிகள் சுகமாகணும், கட்டிகள் மறையணும், எல்லா சாத்தானுடைய கிரியைகள் அழியணும். சப கபலரபா ரகதூனலரபா நீதனா. தேவ வல்லமை உங்க கையில இறங்கிட்டே இருக்கும். தினம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. சப கபலரபா ரீதனலரா சந்துனியா ரியாந்தரலபா. ஆமென் ஆமென். ஒரு ஞாபகம் எனக்கு வருது, நேரம் போயிட்டே இருக்கு, வாட்சை பார்த்தா குடுகுடுன்னு ஓடுது. ஒரு ஞாபகம் வருது. அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விரோதமாய் எழும்புகிறார்கள். அமலேக்கியர் அந்த இடத்துல மோசேயினுடைய கைகள்
உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அமலேக்கியன் தோற்று போனான், ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். கைகளை உயர்த்த உயர்த்த, துதிக்க துதிக்க. வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்கும்போது கையை உயர்த்தி, என்னங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே தினம் கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி துதிப்ப ஆண்டவரே, துதிப்ப ஆண்டவரே. 2 கையை உயர்த்தி துதிப்ப ஆண்டவரே. 2 கையை உயர்த்தினா ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சாத்தானின் கூட்டங்கள், தந்திரங்கள், நெருக்கங்கள் எல்லாம் மாற்றி உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சந்தோஷமா கை தட்டுங்களேன். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் வெற்றி வேந்தன், யெகோவா நிசி. சொல்லுங்க, யெகோவா நிசி. வெற்றியை தருகிறவர், தலையை உயர்த்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், கம்பெனியில் தொந்தரவு கொடுக்குறாங்களா, பாத்ரூமில் போய் கையை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, இந்த மனுஷனுக்காக ஸ்தோத்திரம். வீட்டில் புருஷன் மனைவி ஏதாவது பண்ணுறாங்களா, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உள்ள வாங்க, சாத்தான் தலை உடைக்கப்பட்டிருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. இது நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, வாழ்க்கையாக மாறணும். வாயோடு நின்றக்கூடாது, என் வாழ்க்கையாக மாறணும். நம்முடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையாக மாறணும். நடமாடும் நிருபங்கள் நாம தான், நடமாடும் நிருபங்கள் நாம தான். ஆமென். அதுக்காகவே ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் பிடிச்சிட்டார். ஆமென். நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கார் தெரியுமா, எவ்வளவு நேசம் இருக்குது தெரியுமா. உங்களுக்கு தெரியாதுங்க அது. நீங்கள் அவரை பார்க்குறீங்களா? இல்லை. கல்வாரி சிலுவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவருடைய நேசத்தின் உச்சம் எப்படி இருக்கிறது என்று. அல்லேலூயா. அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருங்க நம்ம மேலே. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மனுஷருடைய அன்பு இல்லை, தேவ அன்பை பாருங்க. அல்லேலூயா. பிதாவின் அன்பை பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நம்மிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். எத்தனையோ போராட்டம் பிரச்சனை பண்ணுறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம், தேவனை விரும்பாமல் போகிறோம், வேதம் வாசிக்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல முக்கர் பண்ணுறோம். ஆனாலும் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். நம்ம வீட்டில் நம்ம செய்கிற காரியம் எல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனால் ஒவ்வொன்றும் பார்க்குறாரு. இருந்தாலும் நம்மளை விட்டு விலகிறாரா? அவருடைய உச்சத்தின் அன்பு. அல்லேலூயா. நம்ம நேசிக்கிறோமோ இல்லையோ, அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியில் எப்படி, ஆரம்பத்தில் எப்படி நேசித்தாரோ, முடிவு மட்டும் அவருடைய நேசம் மாறவே இல்லை, இனியும் மாறாது, எந்த நாளும் மாறாது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அன்பு, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவருடைய அன்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எது நான் கொண்டு வந்து வீட்டில் வச்சாலும் அந்த நேசத்துக்கு ஈடாக எதுவுமே வர முடியாது. ஹல்லேலூயா. சொத்து இல்லை, சுகம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, இந்த நேசத்துக்கு ஒரு நாளும் முடிவே இராது, முடிவே இராது. அவருடைய அன்பை நினச்சி நினச்சி துதிங்க. தாவீது அப்படி தான், தன் அன்பை, டைம் ஆயிடுச்சு, நான் இன்னும் செய்தி பாதி கூட போல, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை அப்படியே ஆண்டவருக்குள்ளே கொண்டு போகிறது.
எனக்கு எப்பவுமே அவரை வர்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். துதிக்கும் போதும் வர்ணிச்சுட்டே இருப்பேன் எப்பவுமே. அவர் படைத்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து துதிப்பேன். எனக்கு ஆண்டவர் அது அவர் மேலே வச்சிருக்கிற நேசமாக தெரியல. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலை பார்க்காம எதையும் பார்க்காதீங்க. ஆண்டவரே நீங்கள் நல்லவரப்பா. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஜனங்கள் எழும்புவார்கள், நமக்கு விரோதமாய் சேனைகள் எழும்போம். தாவீது ஒன்று மாத்திரம் நினைக்கிறார், என் தேவனாகிய கர்த்தாவே நானும் மேல் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். அடிக்கடிக்கு சொல்லுங்க, அப்பா உம்மை நேசிக்கிறேன். சொல்கிறீங்களா? யாருக்கு? அப்பாவுக்கா? அம்மாவுக்கும் நன்றி சொல்லுங்க, அம்மாவையும் சொல்லுங்க, அப்பாவையும் சொல்லுங்க, கூட பிறந்தவங்களையும் சொல்லுங்க, அதை காட்டிலாம் அப்பாவை சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிதாவின் அன்பு குமாரனையே சொந்த பிள்ளையை கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உச்சத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ரோமர் 5:5 அது சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளை அவர் நமக்கு அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக அவர் நமக்கு தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். இன்றைக்கி வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் பயங்கரமான பலன் இருக்கும், அற்புதம் நடக்க போகுது. இனி வருகிற காலங்களிலே நீங்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வீங்க. இன்றைக்கி மாத்திரம் பண்ணிட்டு போனால் இல்லை, தினம் பண்ணணும். பக்கத்தில் பால் சொல்லு, தினம். ஹல்லேலூயா. ஆமென். யாரோ பார்த்து இவருக்கு கிறுக்கு பிடிச்சிச்சின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஏதோ ஆயிடுச்சு போல், கையை தூக்கி என்னமோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பரவாயில்ல. ஆண்டவர் பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறவர். அடுத்து சொல்கிறாரு, நீர் என் மகிமை. தாவீதுக்கு பிள்ளைகள் மகிமை அல்ல, அவருடைய ராஜ்யம் அவருக்கு மகிமை அல்ல, அவருடைய பராக்கிரமம் அவருக்கு மகிமை அல்ல, அவருடைய சிங்காசனம் அவருக்கு மகிமை இல்லை, ஆண்டவர் தான் அவர் மகிமை. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நீரே வா இருக்கு. அதுல வாசிங்க, நீரே வா, நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரமாய் இருக்கிறேன். அவர் தான் நம்முடைய மகிமை. இருண்டு போன நம்ம வாழ்க்கையில் ஒளியாக வந்தவர், நமக்கு வெளிச்சத்தை தந்தவர், நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கினவர். ஆகவே அவர் நமக்கு மகிமையாக இருக்கிறார். விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அடுத்து, நீர் என் தலையை உயர்த்துகிறவர். ஆமென். அவரை ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் உயரத்திலே கொண்டு போவார், மேன்மையாக வைப்பார். இந்த பட்டணத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். இப்போ அப்படி தெரியுது, இப்போ ஒன்றுமில்லாமல் தெரியுது. போக போக நீங்கள் பாருங்கள், போக போக என்ன சொன்னாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வாக்கு நிறைவேறுகிற காலத்துக்குள் நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வர 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 நம்ம வாழ்க்கையை மகிமையாய் மாற்றிட்டே இருப்பார். வர 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 நமக்கு உயரத்தில் கொண்டு போயிட்டே இருப்பார். ஒரேடியாக கொண்டு போய் கீழே போடுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திட்டே போவார். அதை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் குடும்பம் பார்க்கும், உங்கள் சொந்த பந்தங்கள் பார்ப்பாங்க, கூட பிறந்தவர்கள் பார்ப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். அப்போ தான் தெரிஞ்சுக்குவாங்க இந்த தேவன் யார் என்று, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று. உலகம் அறிய கர்த்தர் செய்வார். பயப்படுவார்கள் உங்களை கண்டு, உங்களை குறித்து வசனத்தை பேசுவார்கள். கர்த்தர் அப்படி வைப்பார். திருப்பூர் சிட்டி ஏஜி சபையில் இருக்கிற இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. கடைசி மட்டும் தாழ்மையாக நடந்துக்கங்க. ஆண்டவரிடத்தில் தன்னை தானே தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான். தாவீது தன்னை தாழ்த்தி தாழ்த்தி தேவனை மேன்மையாக சொல்லி துதித்தார்.
அவர் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போனது. இந்த சூழ்நிலையில் ஓடிட்டு இருக்கிற அவரை பார்த்து எத்தனை பேர் கேலி பரியாசம் பண்ணி இருப்பார்கள். அவ்வளவுதான் தாவீதினுடைய அனுபவம். வாழ்க்கை சிங்காசனம் ஒழிந்து போயிற்று என்று கர்த்தர் மறுபடியுமாய் கொண்டு வந்து எருசலேமிலே தன்னுடைய சிங்காசனத்தின் மேல் அமர வச்சாரு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசித்த தாவீதுக்கு கர்த்தர் அற்புதமாக அவரை நடத்தினார். அதே ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவர். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் நம்மை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். காணிக்கை இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக வாய் தரங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை கெட்டிய மூடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. தாவீதுக்கு மட்டுமல்ல, எனக்கும் நீர் அப்படித்தானே இருக்கிறீர். சொல்லுங்க, என் கேடகமாய் இருக்கிறீர், என் மகிமையாக இருக்கிறீர், என் தலையை உயர்த்துகிறவர் நீர் தான். தலை மேலே கை வச்சு சொல்லுங்க, என் தலையை உயர்த்துவீர் அப்பா, என் தலையை உயர்த்துவீர். நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை ஆண்டவரே, நான் வேதனை அடைவதில்லைப்பா, நான் கண்ணீர் விடுவதில்லை ஆண்டவரே. என் தலை உயர்த்துவீர். சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் காணிக்கை கொடுக்கலாம். கர்த்தர் ரட்சண்ய கொம்பு, நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பெலனாகிய கர்த்தாவே, போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான், அவர் என்ன செய்தார்? உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். உயரத்தில் இருந்து என் கரம் பிடித்து சொல்லுவோம், என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலமே, ஓ ரட்சண்ய கொம்பு, நீர் என் கண்மலை,
ரட்சகர் என் தேவன். ரட்சண்ய கொம்பு உயர்த்துவோம் என் பலனாகிய மூன்று காரியத்தில் ஒன்று தான் கேட்டிருக்கிறோம். மீண்டும் மகிமையும் உயர்த்துகிறதும் அடுத்த வாரம் தொடரும். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 3ஆம் அதிகாரம் சங்கீதம் 3 ஆண்டவரே, அவன் வேதனையோடு ஓடிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் விசுவாச அறிக்கை செய்தான். நாங்கள் இப்போ எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எப்படி எங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இந்த ஊழியத்தை செய்கிறோம் என்று உமக்கு தெரியும். இதன் மத்தியிலும் நாங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறோம். ஆனாலும் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரும் ஆயிருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையத்தோடும் அருமையான எங்கள் சபை விசுவாசி ஆபிரகாம் ஐயாவை பலப்படுத்தும், குடும்பத்தை தைரியப்படுத்தும். மீண்டும் அந்த குடும்பத்தை கட்டுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போ வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சாட்சி பட்டணத்திலிருந்து வந்து சாட்சி சொன்ன ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் கொடுத்த ஒவ்வொரு கரங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற பிஸ்னஸ்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவருக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு பிஸி, எவ்வளோ முக்கியமான வேலை, ஆனாலும் குடும்பமாய் வந்து ஆராதிக்க தூரத்திலிருந்து ஓடி வந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தருடைய காருண்யம் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தட்டும். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு கேடகமாய் இருந்து பாதுகாத்தருளும். ஆண்டவர் ஒரு மகிமையுள்ள சாட்சியாய் வைத்தருளும். நாங்கள் அடிக்கடி நாங்கள் போய் சந்திக்கும் போது மாற்றங்களை பார்க்க தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறார் என்று பார்த்து உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த பாசமாவை பலப்படுத்தும். கேட்ட எங்களையும் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. Praise the Lord. Praise God. உங்கள் சேட்ஸ் போகும்போது அதை சரிப்படுத்தி செல்ல அன்பாய் கேட்கிறோம்.